ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கறி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சோண்டு மிளகும் கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ இந்த தோசையை நான் எடுத்துட்டேன்ப்பா. திருப்பி ஒரு குட்டி தோசை ஊற்றுறேன். இப்போ நான் கறி குழம்பை கொஞ்சமாக அதில் ஊற்றி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ப்பா. இது நம்ம டம்ப் பண்ணி இதை சாப்பிட்டோம்னா, இப்போ டம்ப் போட்டோம்னா நல்லா அது உள்ளே அந்த மாவு வெந்துடும்ப்பா. இப்போ சூப்பராக நம்மளுக்கு மாவு வெந்துருச்சுப்பா. இப்போ நம்ம முதல்ல வெங்காயமும் மிளகுத்தூள் போட்ட அந்த தோசை நம்ம டம்ப் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு கறி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுப்பா. நம்மளுக்கு கறி தோசை ரெடி ஆகிடுச்சுப்பா. சூப்பராக பாஞ்சு போல் நல்லா கறி தோசை